Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. அதுல all என்ற ஆப்ஷன் press பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends இன்னைக்கு வீடியோல சுவையான இந்த ரவா கேக் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிரலாங்க. எப்படி பண்ணலாம்ன்றது இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவன் இருந்தா அப்படினா நம்ம எப்படி ப்ரீ ஹீட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்ல பண்றப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தூளுப்பு போட்டு வச்சுருக்கேங்க. தூளுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்க போகிறோங்க. ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சூடு பண்ணிக்கணும். இதை மூடி போட்டு வச்சு சூடு பண்ணிக்கணுங்க. அப்போ உள்ளார ஃபுல்லாக நல்லா ஹீட் ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரி கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் இதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு தூளுப்பு கொட்டிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார நம்ம வந்து கேக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால். இது வந்து காய்ச்சாத பால் தாங்க எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மூணும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறோம். தயிர் நல்லா எல்லா பக்கமும் கலந்துற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நான் 2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திருக்கேங்க. இது வந்து வறுக்காத ரவை தான் நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா லைட்டாக மட்டும் சேர்த்திக்கோங்க போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போ கேக் பேன் எடுத்துக்கலாங்க. இந்த கேக் டின் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நெய் தடவி வச்சுக்கலாங்க ஒரு ப்ரஷ் வச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மைதா மாவு தெளிச்சிக்கிறேன். அப்போ ஒட்டாமல் நம்மளுக்கு கேக் வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேக் டின் ரெடி பண்ணிட்டோங்க. இதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து ஊற்ற போகிறோம். நான் கொஞ்சமாக வந்து இந்த மாவில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா நட்ஸ்லாம் கூட இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து இந்த கேக் டின்னும் கூடவே நான் ஒரு 4 கப் கேக்கும் ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த அளவுக்கு இந்த மாவு இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து தூவிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கடாயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை வச்சிட போகிறோம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாக இருக்குது. இந்த கடாய் ஃபுல்லாக நல்லா சூடாக இருக்கும். பார்த்து நடுவில் வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. சிம் விட கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும். ஒரு 35 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு கேக் வேகிறதுக்கு. மெயினாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் பாத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் ஆகுங்க. இதே நம்ம வந்து எவர் சில்வர் பாத்திரம் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ நான் குத்தி பார்த்துட்டேன். இதில் வந்து எங்கேயுமே ஒட்டலை. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு கேக் எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம சைட்ஸ்லாம் கொஞ்சம் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மைதா மாவு நெய்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ அழகாக ஒட்டாமல் வந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து நார்மலாக நம்ம மைதா மாவில் செய்கிற கேக் மாதிரி இருக்காதுங்க. இது ரவையில் செஞ்ச கேக்குன்றது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் சாஃப்டான சுவையான இந்த கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து நம்ம ஒரு 3 டேஸ் கிட்ட கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.